செய்திச் சுருக்கம். மேகாலை விதைத்த அடிமை எண்ணத்தை அடுத்த 10 ஆண்டுகளில் வேரறுப்போம். அயோத்தியில் பிரதமர் மோடி சூளுரை. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் உள்ள ராமஜென்ம பூமியில் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் முற்றிலும் நிறைவடைந்ததை அடுத்து அங்குள்ள பிரம்மாண்ட கொடிமரத்தில் கோயில் கொடி ஏற்றும் நிகழ்ச்சி இன்று நடந்தது. அயோத்தி ராமஜென்ம பூமிக்கு வந்த பிரதமர் மோடி அங்குள்ள சப்த மந்திர் எனப்படும் 7 முக்கிய சன்னதிகளில் வழிபட்டார். அதன்படி லட்சுமணருக்கான தனி சன்னதி, வசிஷ்டர், வால்மீகி, விஸ்வாமித்திரர், அகலிகை, சபரி, குகன் உள்ளிட்டோர் சன்னதிகளிலும் பிரதமர் மோடி வழிபட்டார். தொடர்ந்து பாலராமர் சன்னதி மற்றும் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தரும் ராஜராமன் சன்னதியிலும் வழிபட்டார். தொடர்ந்து அங்குள்ள பிரம்மாண்ட கொடிமரத்தில் 191 அடி உயரத்தில் கோயில் கொடி பறக்க விடப்பட்டது. பிரதமர் மோடி மற்றும் RSS தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் இணைந்து கொடியை ஏற்றி வைத்தனர். காவி நிறத்தாலான கொடியில் மந்தாரை மற்றும் பாரிஜாத மரங்களின் கலப்பில் உருவாக்கப்பட்ட கோவிதாரா மரம், ராமன் உதித்த குலத்தை குறிக்கும் சூரியன் மற்றும் சனாதனத்தின் பிரணவ மந்திரமான ஓம் ஆகிய சின்னங்கள் கொடியில் இடம்பெற்றன. இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச கவர்னர் ஆனந்திபென் பட்டேல் மற்றும் முதல்வர் யோகி ஆதித்யநாத், ராமஜென்ம பூமி அறக்கட்டளை நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது: அயோத்தி ராமஜென்ம பூமியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் அமைய காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி. இந்நாள் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. கோடிக்கணக்கானோரின் கனவு நிஜமான நாள். ராம பக்தர்கள் அனைவரும் தங்கள் பல ஆண்டு கனவு நிறைவேறியதில் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 500 ஆண்டு காத்திருப்பு இன்று முடிவுக்கு வந்துள்ளது. ராமன் மாபெரும் தலைவன், வழிகாட்டி, சமூக நலனில் அக்கறை கொண்டவர். அதன் காரணமாகத்தான் இங்கு பாரபட்சமின்றி அனைத்து தரப்பினருக்குமான கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. சகோதரன், நண்பன், பக்தன், பிரஜை என அனைவரையும் அரவணைத்தவர் ராமன். ஜனநாயகத்தின் தாய் இந்தியா. நாம் உலகிற்கே ஜனநாயகத்தை கற்றுத்தந்துள்ளோம். தமிழகத்தின் உத்திரமேரூரில் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே ஜனநாயக முறை எப்படி கடைபிடிக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன. அன்பு, கருணை, நேர்மை, சத்தியம், கடமை ஆகியவற்றையே ராமனின் வாழ்க்கை பாடம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றிலிருந்து அடுத்த 10 ஆண்டுகள் மிகவும் முக்கியமானவை. சரியாக 190 ஆண்டுகளுக்கு முன் அடிமை எண்ணம் நம்முள் புகுத்தப்பட்டது. பிரிட்டிஷாரான மெக்காலே என்பவர் அடிமை எண்ணத்திற்கான விதையை போட்டார். மெக்காலே கல்வி முறையால் நம்முள் அடிமை எண்ணம் வேரூன்றியது. இன்னும் 10 ஆண்டுகளில் மெக்காலே கல்வி முறை அமலாகி 200 ஆண்டுகள் ஆகப் போகிறது. நமக்குள்ளான அடிமை எண்ணத்தை நாம் வேறறுக்க வேண்டும். புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உலகிற்கே வழிகாட்டியது இந்தியா. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோம். 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க ராமனின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த வகையில்தான் இந்த அரசு செயல்படுகிறது. கடந்த 12 ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் என அனைத்து தரப்பினரின் வளர்ச்சிக்காகவும் நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தியுள்ளது. நாடு சுதந்திரமடைந்த 70 ஆண்டுகளில் உலக பொருளாதாரத்தில் இந்தியா 11வது இடத்திற்கு வந்தது. அதற்கு அடுத்த 10 ஆண்டுகளில் 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. வெகு விரைவில் இந்திய பொருளாதாரம் உலகின் 3வது பெரிய சக்தியாக உருவெடுக்கும். அயோத்தி, ராமேஸ்வரம், மிதிலா என அனைத்து இடங்களிலும் உள்ள மக்கள் மனங்களில் ராமன் குடிகொண்டுள்ளார். வலிமையான பாரதத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைவோம் என பிரதமர் மோடி பேசினார். அயோத்தி கோயிலில் இருந்து தர்மத்தின் பயணம் துவக்கம். ராமராஜ்ய கொடி மீண்டும் பறக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் முடிந்தன. கோயில் கோபுரத்தில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. பிரதமர் மோடி காவி கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் RSS தலைவர் மோகன் பகவத் உரையாற்றும் போது, இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமான நாள். இதற்காக பலர் தியாகம் செய்துள்ளனர். அவர்களின் ஆன்மா இன்று சாந்தி அடைந்திருக்கும் என கூறினார். ஒரு காலத்தில் அயோத்தியில் உயர்ந்து பறந்து உலகத்துக்கு அமைதி, செழிப்பை தந்தது ராமராஜ்யத்தின் காவிக்கொடி. அது இப்போது மீண்டும் உயர பறப்பதை பார்க்கிறோம். 500 ஆண்டுகால போராட்டம் மூலம் இந்துக்கள் தங்களின் உண்மைத்தன்மையை நிரூபித்துள்ளனர்.
இப்போது குழந்தை ராமர் இங்கு இருக்கிறார். கோயிலும் கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த உலகத்துக்கு உண்மை சொல்லும் ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும். உண்மை மற்றும் தர்மத்தின் அடையாளமாக இந்த கோயில் இருக்கிறது. தர்மம், அறிவு, உண்மை ஆகியவற்றை பரப்பும் பணி இங்கிருந்து தொடங்கி உள்ளது. எந்த தடைகள் வந்தாலும் அதை மீறி இந்த பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நாம் செய்யும் வேலையின் நோக்கத்தையும் வேகத்தையும் ராமரின் பெயரிலிருந்து எடுத்துக்கொள்வோம். இந்த கோயில் மக்கள் கனவு கண்டதை விட மிகவும் பிரம்மாண்டமாகவும் தெய்வீகமாகவும் உள்ளது என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறினார். का ध्वज जो कभी अयोध्या में फहराता था और संपूर्ण विश्व में अपने आलोक से सुख शांति प्रदान करता था, वो ध्वज आज फिर से नीचे से ऊपर चढ़ता हुआ और अपने शिखर पर विराजमान होता हुआ हमने अपनी आंखों से देखा है, इसी देह में देखा है। ध्वज प्रतीक होता है। इतना ऊंचा ध्वज चढ़ाना कितना समय लगा आप जानते हैं। मंदिर बनने में भी समय लगा, 500 साल छोड़े तो भी 30 साल तो लगे ही। उस मंदिर के रूप में हमने कुछ तत्वों को ऊपर पहुंचाया है। सारा विश्व जिससे ठीक चलेगा, अपने व्यक्तिगत जीवन, पारिवारिक जीवन से लेकर तो सृष्टि जीवन तक सबका जीवन जिससे ठीक चलेगा, वो धर्म, उस धर्म का प्रतीक भगवा रंग, वह इस ध्वज का रंग है। ये धर्म ध्वज है। முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழ் பற்றே இல்லை, எல்லாமே பிரிவினைவாத அரசியலுக்காகத்தான். கோவை காந்திபுரத்தில் 45 ஏக்கரில் 208 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து சுற்றி பார்த்தார். வழக்கமாக அரசு விழாக்கள் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கும். ஆனால் தமிழ் மொழியை போற்றும் வகையில் திறக்கப்பட்ட செம்மொழி பூங்கா திறப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. இது பல விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கோவை செம்மொழி பூங்கா திறப்பு விழா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாமல் நடந்திருக்கிறது. இதில் தமிழ் மொழியை போற்றுவதற்காகவே செம்மொழி பூங்காக்கள் அமைக்கப்படுவதாக திமுக கூறுவதுதான் நகைமுறை. உயிரோடும் உணர்வோடும் இருக்க வேண்டிய தமிழ் பற்றை பிரிவினைவாத அரசியலுக்காகவும் பிழைப்புவாத வியாபாரத்துக்காகவும் திமுக தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. அதனால்தான் தமிழ் மொழி மீது அக்கறை இருப்பது போல காட்டிக்கொள்ளும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்பது கூட உரைக்கவில்லை. இனியாவது வெறும் முதட்டளவில் தமிழ் பற்று பேசாமல் உண்மையாகவே தமிழ் மொழி மீது முதல்வர் அக்கறை காட்ட வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். நேரு துறையில் நடந்த அதே ஊழல் பெரிய கருப்பனுக்கு இது தெரியுமா? ஒரு வேலை ரூபாய் 15 லட்சம் பகீர் கிளப்பும் அண்ணாமலை. அரசு பணிக்காக நாளை நடக்க இருக்கும் நேர்முக தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிர்ச்சி கிளப்பியுள்ளார். அவரது அறிக்கை, லட்சக்கணக்கான தமிழக இளைஞர்கள் அரசு பணியில் சேர வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக அமைச்சர்கள் அரசு பணிகளை விற்பனை செய்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சர் நேரு துறையில் பணி நியமனத்துக்கு பணம் வாங்கியதாக புகார் உள்ளது. இந்த நிலையில் நாளை நடக்க இருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முகத் தேர்வுக்கும் 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்பட்டிருப்பதாக புகார் வருகிறது. முன்னாள் சாராய அமைச்சர் இதேபோல அரசு பணி நியமனத்துக்கு பணம் வாங்கியதால் தான் 1.5 ஆண்டு சிறையில் இருந்தார். அமைச்சர் பதவியையும் இழந்தார். அதை திமுக அமைச்சர்கள் மறந்துவிட்டார்களா அல்லது வந்தவரை லாபம் என்று வாரி சுருட்டலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. முதல்வர் ஸ்டாலின் தனது அமைச்சர்கள் அரசு பணி நியமனத்துக்காக பணம் வசூலிப்பது தெரியாத அளவுக்கு பொறுப்பற்ற முதல்வராக இருக்கிறாரா அல்லது அவருக்கு தெரிந்தேதான் இவையெல்லாம் நடக்கிறதா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நாளை நடக்க இருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் நேர்மையான திறமையான இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் தனது பொறுப்பை உணர்ந்து நேர்முக தேர்வு நேர்மையாக நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஒரே டைமில் மிரட்டும் 2 புயல் சின்னம். சென்னைக்கும் மழை ஆட்டம் ஆரம்பம்.
அடித்து ஊற்றும் கனமழை, லிஸ்டில் எந்தெந்த ஊர்? வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்துக்கு கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: நேற்று குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று அதிகாலை புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வாகவும் அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த மண்டலமாகவும் வலுப்பெறும். இன்னொரு பக்கம் மலேசியா மற்றும் அதை ஒட்டிய மலாக்கா ஜலசந்தி பகுதியில் நேற்று நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றுவிட்டது. இது மெதுவாக மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும். இந்த வானிலை மாற்றங்கள் காரணமாக இன்றும் நாளையும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கக்கூடும். 28ஆம் தேதியை பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்காலுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, அரியலூர், கடலூர், மயிலாடுதுறைக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. 29ஆம் தேதியன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் காரைக்கால், புதுச்சேரிக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூருக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரிக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது.